ஸ்ரீதர் தம்பி ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா ரொம்ப சந்தோஷம். ஆமா அண்ணி. கண்ணீர் வருது அண்ணி அப்படின்றாங்க. எங்க நாத்தனார் பாருங்க அழுவுறாங்க. அவங்க ஃபீல் பண்றாங்க. அதுதான் மத்தியானம் நேரலை நீங்க யாரும் நெறைய பேர் கலந்துக்கல. அந்த நேரலை நீங்கலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப எனக்கு பார்க்கவே கஷ்டமா இருந்தது. எனக்கு இந்த 2, 3 நாளா வந்து அவங்களுக்கான ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அவ்வளோதான். அது மட்டும் தான் என்னோட நோக்கமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் உதவி பண்ணிட்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம அவங்க வீட்லயே அடைஞ்சிருக்காங்க 10 வருஷமா. அவங்களுக்கு ஒரு வீல் சேர் கூட இல்ல. வீல் சேருக்கு இன்னைக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் நானு. 2 பேர்தும் வீடியோ எடுத்து, ஃபோட்டோ எடுத்து ஒரு ஆர்கனைசேஷன் அனுப்பியிருக்கேன். அவங்க முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்றதா சொல்லியிருக்காங்க. அந்த வீல் சேர் கிடைச்சா கூட அட்லீஸ்ட் அவங்க வெளியவாது காத்தோட்டமா வெளியவாது வந்து 4 பேர பார்ப்பாங்க. அது ஒண்ணு நடக்கும். அது ஒரு சந்தோஷம் எனக்கு இன்னைக்கு. அது மட்டும் எனக்கு சந்தோஷம். சாப்பிடணும் அக்கா இன்னைக்கு நம்ம வீட்ல சாம்பார். ஓ! சாம்பாரா உங்க வீட்ல? சரி, சரி. அண்ணிம்மா அப்படின்னு அழுவுறாங்க எங்க நாத்தனார். அவங்களும் இலகுன மனசு வள்ளி மாரியே தான். முருகன் அண்ணா, வள்ளி மாரியே தான் நம்ப பாரிஜா மலர் இருக்காங்கல்ல எங்க நாத்தனாரு. அவங்க மனசு கூட ரொம்ப ரொம்ப இலகுன மனசு. அவங்க பார்க்க, பேச தான் அந்த மாரி இருப்பாங்களே தவிர, அவங்களால தாங்கவே முடியாது. இந்த அப்பாக்கள் அப்படின்போது பொண்ணுங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாரி எனக்கு அந்த நேர்ல போய் அவங்களோட துயரங்கள சந்திக்கும்போது எந்த அளவுக்கு மனசு பாதிக்கப்படுதோ, அந்த மாரி எங்க பாரிமலர் என் மலர் நாத்தனாருக்கு கூட ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். வள்ளி கண்டி அந்த வீடியோவ பார்த்தாங்கன்னா, நிச்சயமா அவங்க அழ ஆரம்பிச்சுருவாங்க. அந்த மாரி ஒரு நேரலையா இருந்துச்சு. நெறைய பேரு வந்து கலந்துக்க முடியல. அது வந்து ஆன்லைன் விடல அன்னைக்கு. இன்னைக்கு மத்தியானம் போட்ட நேரலை வந்து நோட்டிஃபிகேஷனே யாருக்குமே போகல. நான் ஏன் நோட்டிஃபிகேஷன் முக்கியமான நேரலைக்கெல்லாம் இந்த மாரி தான் தடங்கலாயிடுது. ஏன்னா, அவங்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளி அட்டை கம்பல்சரி வாங்கி குடுக்கணும் அப்படின்ற மாரி தான் நான் அங்க போய் நேரலை போடுறேன். அவங்க 10 வருஷமா வந்து ஒரு கவர்மெண்ட்டோட எந்த சலுகையும் இல்லாம இருக்காங்கன்றதே பெரிய தவறு. அந்த இடத்துல தலைவரா இருக்கட்டும், அந்த மேலதிகாரியா இருக்கட்டும், இவ்ளோ பேர் இருக்காங்க. இந்த அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னே தெரியல. அதனால ரொம்பவே அ ஆதங்கம் தான் எனக்கு. இன்னும் கூட அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த வருமானம் எப்படி வரத்துக்கான வழிகள் எப்படியோ அதெல்லாம் நம்ம சேகரித்து அவங்களுக்கு முதல் உதவி அது பண்ணால் மட்டும்தான் நம்மளால் மாதம் மாதம் தவறாமல் அந்த காசு வரும். அதை வச்சு அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த கஞ்சியாவது காய்ச்சி குடிப்பாங்க. நம்மளால முடிஞ்சது எப்பயோ ஒரு நாளைக்கு 5 கிலோ அரிசி வாங்கி கொடுத்தா அவங்கள என்ன பண்ண முடியும்? நம்மளால முடிஞ்சது இன்னைக்கு கொஞ்சம் காசு கொடுத்தோம். நம்ம அதை வச்சு என்ன பண்ண முடியும்? இந்த மாதந்தோறுமே அவங்களோட வறுமையை போக்குறது மட்டும் தான் என்னோட நோக்கமா இருக்கும். எப்போதுமே அத மட்டும் தான் நான் சிந்திப்பேன். ஏன்னா, எப்போதுமே நம்ம உதவி பண்ண முடியாது அவங்களுக்கு. இந்த மாதந்தோறும் வர ஒரு ஊதியத்தால அவங்களால கொஞ்சம் துயரங்கள் துடைக்கப்படும். அதனால தான் நான் வந்து மீண்டும் மீண்டுமே நான் வந்து அவங்களோட துயரங்கள தீர்க்கணும் அப்படின்ற மாரி அந்த பதிவுகள நான் திரும்ப திரும்ப நான் அதே தான் சொல்லிட்டே இருப்பேன். முழுசா என்னால பார்க்க முடியல அண்ணி அப்படின்றாங்க. பரவால்ல மலர்மா. எந்த அளவுக்கு வந்து நம்ம வீடியோலாம் எடுத்திருக்கேன் நானு. அவரு அழ ஆரம்பிச்சுட்டாரு அந்த அப்பா. அவரு அழறத பார்த்தா என்னால இது பண்ணவே முடியல. என்னால "அழாதீங்கப்பா" அப்படின்னு சொன்னா, "நான் வந்து உங்கள சின்ன வயசுல நான் பார்த்துருக்கேம்மா. அதோட இப்ப தான் நான் பார்க்குறேன் நானு. அப்பா வந்து இந்த மாரிலாம் சேவைகள் பண்ணுவார்ல, அத பத்தி அவரு சொன்னாரு." எனக்கு எங்க அப்பா ஞாபகம் வந்துடுச்சு எனக்கு. எங்க அப்பா வந்து இந்த மாரி தான் யாருக்கு உடம்பு முடியலனாலும் அவர் வந்து டைம் ஒதுக்கி, அவரோட டைம்ன்றது எவ்வளோ முக்கியமானது. அத செலவழிச்சு ஒருத்தங்கள கூட்டிட்டு போயி ஒரு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறதா இருக்கட்டும், இந்த மாரி உதவி பண்றதா இருக்கட்டும், அந்த டைம ஒதுக்கி அந்த விஷயம் பண்றாங்க. இந்த சமூக சேவகர்கள் இது மாரி உதவி பண்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஊக்கம் ஊக்கம் குடுத்து, அவங்களுக்கு வந்து உற்சாகத்த குடுக்குற ஒரு நல்ல உள்ளங்கள் தான் நீங்க எல்லாருமே எனக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்லன்னா நீங்கலாம் என்கரேஜ் பண்ணலன்னா, இந்த மீடியா முன்னாடி என்னால உட்கார்ந்து பேசவே முடியாது. ஏன்னா, மீடியானாலே பயம் எனக்கு முன்னாடியெல்லாம். இப்ப இந்த அளவுக்கு நீங்க என் கூடவே இருக்கீங்க அப்படின்ற சப்போர்ட் இருக்கிறதுனால மட்டும் தான் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க முடியுது, பேச முடியுது தைரியமா என்னால. நேருக்கு நேர் எதிரிகள பார்த்து பேசிடலாம், மக்கள பார்த்து பேசிடலாம். எவ்வளோ ஸ்டேஜ்கள பேசியிருக்கேன். 3000 பேர் இருந்தாலும் கிராமத்து மக்கள்ல அந்த ஸ்டேஜில நான் பேசியிருக்கேன். எல்லாமே பண்ணியிருக்கேன். இந்த யூபின்னா அவ்வளோ பயம் எனக்கு. அந்த மாரி பயந்த ஒரு தருணத்தில வந்து இந்த மாரி நல்ல உள்ளங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன அப்படியே உள்ளங்கையில வச்சு நீங்க தாங்கி எனக்கு சப்போர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு தைரியம் எனக்குள்ள உருவாகுது. இன்னும் நெறைய பேர் நான் சந்திக்கலாம். இன்னும் நெறைய உதவிகள் நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாரி எனக்குள்ள ஒரு தூண்டுதல் உருவாகுது. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த தூண்டுதல் இருக்கணும்.
இந்த மாரி பதிவுகள வந்து ஷேர் பண்ணணும். நம்ம வீடியோ ஷேர் பண்ணலனா கூட நான் சொல்ற விஷயத்த நீங்க வந்து மனசுல பதிச்சு, நீங்க அத அறம் சார்ந்து வாழணும் அப்படின்றது